சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் நேர்ல பேசிக்கலாம்னு சொன்னீங்க. என்ன மேட்டர்? வந்துட்டீங்கல்ல, பேசிக்கலாம். மறுபடியும் அதே சொல்ற பாத்தியா? ஏன் உன் பொண்ணு திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாளா? அதெல்லாம் இல்ல ஏகே, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ப்ராப்ளம்னாலே உங்களுக்கு ரஞ்சினி ஞாபகம் தான் வருமா? நீ சொல்லாம தள்ளி போடும்போதே ஏதோ பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குன்னு தெரியுது. பெங்களூர்ல இருக்கும்போது உங்களை அப்செட் ஆக்க வேண்டான்னு தான் எதுவும் சொல்லல. மத்தபடி உங்ககிட்ட மறைக்கணும், தள்ளி போடணுங்கிற எண்ணம் இல்லை ஏகே. இத்தனை நாள் பொறுத்தீங்கல்ல, ஒரு 20 மினிட்ஸ் வீட்டுக்கு போயிடலாம். உன் பொண்ணு மறுபடியும் அந்த மெக்கானிக் குரூப்போட செட்டில் ஆயிட்டாளா? இல்லங்க, இது வேற பிரச்சனை. வேற பிரச்சனைனா ஏதாவது லவ் அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டாளா? ஏங்க அவளை இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவ ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லாத பொண்ணு இல்ல. அவளுக்கு எது வேணும் எது வேணான்னு முடிவு பண்ற தெளிவு இருக்கு. அதான் நம்ம ஃபேமிலியே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாளே. இதுக்கு தான் நான் அப்புறம் பேசலான்னு சொன்னேன். இது ரஞ்சினியால வந்த பிரச்சனை இல்ல. வேற யாரு? ஆதி. ஆதிக்கு என்ன? நேத்து கூட பேசினே. அவன் உங்ககிட்ட பேசினானா? நான் கேட்ட எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட்ல பதில் சொன்னான். நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லி டக்குன்னு வச்சுட்டான். நானும் அதைத்தான் சொல்றேன். வீட்டுக்கு வந்து அவங்கிட்ட நேர்ல பேசுங்க. அப்போ உங்க துப்பட்டாவை கொடுங்க. இங்கதான் இங்கதான். நிறுத்துங்க நிறுத்துங்க. அங்கேயா? நிப்பாட்டுங்க. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் வரேன், நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ஐயோ, ஏங்க ஏங்க. ஷூ, என்னங்க? இல்ல பரவாயில்லைங்க, நான் போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க சீக்கிரம். ஐயோ, வாங்குங்க. வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு போறேன். நல்லா இருந்தா அங்கேயே விட்டுருக்க மாட்டேனா? எங்க யாராவது பாத்துற போறாங்க. ஐயே, எதுக்குங்க இந்த காலத்துல இப்படி இருக்கீங்க? உங்க மனசு சுத்தமா தானே இருக்கு. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? பின்னென்ன, இங்க உங்களை யாரு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் யாருக்கும் இல்லையே. அப்போ நடங்க. சாரி. பாத்துங்க, மெதுவா. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? ஐயோ, மெதுவாங்க. பாத்து. ஏங்க இங்க உட்காருங்க ஒரு நிமிஷம். இல்ல பரவாயில்ல. சாவி. நல்ல வேளை சட்ட பாக்கெட்ல வச்சேன். உங்க சாவி என் கையில. வா, பாத்து. மெதுவா உட்காருங்க. அப்பா, தெய்வமே ரொம்ப நன்றி. இப்போது தயவு செஞ்சு கிளம்புங்க. கிளம்பவா? வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? எல்லா வசதியும் இருக்கான்னு எனக்கும் தெரியணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஷூ, நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன இது, வீடு இவ்ளோ அலங்கோலமா இருக்கு? ஏங்க அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேங்க. ஐயோ ஏங்க, என்னங்க நீங்க? ஏங்க என் அம்மா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களே,
அதனாலதான் இப்படி இருக்கு. எங்க அம்மாவுக்கும் வீடு நீட்டா இருந்தா தான் பிடிக்கும், இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. என்ன மாதிரி ஒரு ஆள் வீட்ல இருந்தா உங்க அம்மாவுக்கும் டென்ஷனே இருக்காது. எது நீயா? நீ இருந்தாவா? ஏன் ஏன் இருக்க கூடாதா? இல்ல இல்ல, இருக்கலாம். ஓ, ஓ. ஏய் சீனு, என்னது கால்ல? அப்ப நீங்க ஹாஸ்பிடல்ல மருந்தே போடலையா? அதெல்லாம் ஒண்ணு நான் இல்லைங்க. போன்ல என்ன சொன்ன உங்ககிட்ட? ஷோ, என்னங்க நீங்க? சரி, இங்க ஆயின்மென்ட் எங்க இருக்கு? ஐயோ, எங்க அதெல்லாம் வேணாங்க, நான் முதல்ல பாத்துக்கிறேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அதெல்லாம் நான் எங்க பாத்துக்கிறேங்க. இருக்குன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அது அங்கதான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்கு? ஏங்க வேணாங்க. ஐயோ, எங்க யாராவது வந்துட போறாங்க, கிளம்புங்க. ஓ, கால கொடுங்க. எங்க வேணாங்க. கால கொடுங்க. வேணாங்க, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க, கொடுங்க. நீங்க சொன்னா கேளுங்க, வேணாங்க. ஐயோ, கொடுங்க. வேணாங்க. சீனு, கால எங்க யாராவது கொடுங்க. வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சரிங்க. எங்க இருங்க, கேட் சவுண்ட் கேக்குது, நான் பாக்குறேன். என்ன சவுண்ட் கேக்குது?